ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா 20 மே 2025 அன்னைக்கு பென்ஷன் டிபார்ட்மெண்ட் மத்திய அரசாங்கத்தில் இருந்து ஒரு லெட்டர் வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன லெட்டர், அதில் யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் ஆகும் அப்படிங்கிற பற்றி டீட்டெயில் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முன்னாள் இராணுவ வீரர்களும் அவங்களோட குடும்பத்துக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. யாருக்காவது உதவியாக இருக்கும். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எக்ஸ் சர்வீஸ்மேன் ரிலேட்டடாக அவங்களோட வெல்ஃபேர் ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோ கிட்ட போட்டோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், 20 மே 2025 அன்னைக்கு மத்திய அரசாங்கம் பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு லெட்டர் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அந்த லெட்டரை நான் போடுறேன். இது எதை பற்றின லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரொமோஷன் உங்களுக்கு தெரியும், இயர்லி இன்க்ரிமெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் பேமெண்ட்டில். அது எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை கிடைக்கும். ஒன்று ஜூலை, இன்னொன்று ஜான்வரி. அதாவது 1 ஜூலை அப்போ கிடைக்கும், அதுக்கடுத்து 1 ஜான்வரி அப்போ கிடைக்கும். இப்போ இந்த நடுவில் பென்ஷன் போகிறவங்களுக்கு அது பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. குறிப்பாக 31 டிசம்பரில் வெளியே போகிறவங்களுக்கும் 30 ஜூனில் வெளியே போகிறவங்களுக்கும் இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருந்துச்சு. இதை ரிகார்டிங் இப்போ அந்த லெட்டர் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த லெட்டர் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு முன்னாடி கேசஸ் போட்டு இது தப்பாக இருக்குது, ஒரு நாள் வேலை பார்த்துருந்தா அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கும், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னீங்கன்னா அவங்களோட பென்ஷனில் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா ஏஎஃப்டியில், அதுக்கடுத்து ஹைகோர்ட்டில் நிறைய இடத்துல கேசஸ் நடந்து இது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட் இதில் 2-3 டைரக்ஷன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த கேஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சு இப்போ ஃபைனலாக மத்திய அரசாங்கத்திலேருந்து என்ன ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரல் 2023 அப்புறமேலு 30 ஏப்ரல் 2023 அப்புறமேலு யாரெல்லாம் பென்ஷன் வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. நான் திரும்பவும் சொல்கிறேன், 30 ஏப்ரல் 2023, அதாவது 1/5/2023 இருந்து தான் இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி பென்ஷன் வந்தவங்களுக்கு இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆகாது. அதனால் அதுக்கப்புறம் யாரெல்லாம் பென்ஷன் வந்திருக்கீங்களோ உங்களுக்கு டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் வந்து 30 ஜூன் இல்லை 31 டிசம்பராக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இதுபடி உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து அதுக்கான அரியர் தொகையும் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும். உங்களோட பென்ஷன்லையும் இந்த அமௌண்ட் கூடுதலாக வந்து சேரும். இதுதான் இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லிக்கிறது. யாராவது அப்படி வந்திருக்கீங்க, குறிப்பாக அந்த ஜூன் மாதமும் டிசம்பர் மாதமும் யாரெல்லாம் பென்ஷன் வந்திருக்கீங்களோ 2023 நீங்கள் ஒரு தடவை உங்களோட பே ஸ்லிப் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் சிபி கிராம்லேயும் ஸ்பார்ஸ்லையும் கம்ப்ளைண்ட் போடுங்க. இது சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஸ்பார்ஸ் சம்மந்தப்பட்ட முக்கியமான மெசேஜஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதில் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபேக் நியூஸ் பரவுது. அதாவது ஸ்பார்ஸ் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதுக்கெல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு இந்த பிரச்சனையை சரி செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு 2 வருஷமாகவே இந்த மாதிரி மெசேஜஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம நிறையவும் சொல்லிட்டோம். ஸ்பார்ஸை பொறுத்தளவு எந்த வித அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பரும் யாருக்குமே கொடுக்கல. அவங்க கொடுத்துருக்கிறது ஒன்று தான், இமெயில் ஐடி அண்டு கஸ்டமர் கேர் நம்பர். அதை 18 ஆரம்பிக்கிற கஸ்டமர் கேர் நம்பர் இப்போ நான் போடுறேன். இதுதான் ஸ்பார்ஸோட அஃபிஷியல் கஸ்டமர் கேர் நம்பர். இதை தவிர வேறு எந்த விதமான வாட்ஸ்அப் மெசேஜஸோ இல்லை வாட்ஸ்அப் கஸ்டமர் கேர் நம்பரோ எதுவுமே ஸ்பார்ஸ் தரப்பில் இருந்து வெளியில்லை அஃபிஷியலாக. இதை வந்து நிறைய ஹேக்கர்ஸ் நிறைய டேட்டாவை அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு உங்களோட ஆர்பி நம்பர் சொல்லுங்கள், பிபிஓ நம்பர் சொல்லுங்கள், இதை சரி பண்ணி தரோம், அதை சரி பண்ணி தரோம், ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தவறான கைட்லைன்ஸ் பண்ணி உங்ககிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஸ்பார்ஸோட டேட்டா கொஞ்சம் லீக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேரில் அப்கிரேட் பண்ணி இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேட் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேட்னா உங்களோட ஸ்பார்ஸ்லேருந்து ஓடிபி வந்தால் மட்டும்தான் உங்களால் லாகின் பண்ண முடியும். அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்தப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தாலே லாகின் ஆகிற மாதிரி இருந்தது.
அதில் நிறைய இடத்துல டேட்டாஸ் லீக் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த சாஃப்ட்வேரில் அப்கிரேட் கொண்டு வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அதை செஞ்சுருந்தாங்க. அந்த டயத்தில் நிறைய டேட்டாஸ் லீக் ஆகிருக்கு. அதை வச்சு தான் இப்போ இவங்க கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதனால் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க நண்பர்களாக இருக்கட்டும், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு கஸ்டமர் கேர் கிட்ட உங்களோட ஸ்பர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையோ இல்லை உங்கள் ஃபைனான்ஷியலி பெனிஃபிட்ஸ் சம்மந்தப்பட்ட எனக்கு ஓஆர்ஓபி கிடைக்கல, அது கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது அவங்க உங்கள்கிட்ட பேசி வச்சு உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு உங்களோட ஓடிபிஸ் வாங்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட நல்ல நல்ல வீடியோஸ் நம்ம எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட பழைய வீடியோஸ் பிளேலிஸ்ட் படி இருக்குது. அதில் கேஎஸ்பி, ஸ்பர்ஸ், இசிஹெச்எஸ் இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் பற்றி நம்ம தனித்தனியாக தான் வீடியோ பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். யாருக்காவது ஏதாவது தேவை அப்படின்னீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ், பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். உங்களுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களே பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னீங்கன்னா நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது? நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர்கள் தான் இருக்கோம். நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூவோ நம்மளோட ஒரு டிக்டாக் வீடியோவோ நம்ம போடுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச 4 விஷயங்களையும் நம்மளோட நண்பர்கள் சைடில் இருந்து நல்ல விஷயங்கள் வரும்போது அதை நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க நண்பர்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதை வச்சு புரிய வைக்கிறோம். அவ்வளோதான் நம்மளோட வீடியோ. ஏன்னா தப்பாக எந்த விஷயமும் நடக்கக்கூடாது. நம்ம என்றைக்குமே பொய்யா எந்த விஷயத்தையும் பேச மாட்டோம். ஆத்தென்டிகேட்டான விஷயம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட ஓன் வெப்சைட் இருக்குது, www.esmthambis.com. அந்த வெப்சைட்டில் போய் நிறைய ஃபார்ம்ஸ், நிறைய ஜிஓஸ், நிறைய சர்க்குலர்ஸ் நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வர முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதில் போய் அப்டேட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இல்லை டவுட் கிளாரிஃபை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சரியான ஃபீட்பேக்கை கொடுங்க. அடுத்து வேறு எதை சம்மந்தப்பட்ட டாபிக் தேவை வீடியோ போடுறதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்த ஐடியா இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதோட சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் இருக்குது. மெம்பர்ஷிப் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மந்த்லி வெறும் 29 rupees தான். 29 rupees பே பண்ணி நம்மளோட சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். மற்றவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும். மெம்பர்ஷிப்பாக இருக்கவங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். அது மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் வாய்ப்பு இருக்குது. மெம்பர்ஷிப்பாக இருக்கவங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப்பும் வச்சுருக்கோம். வேறு ஏதாவது டவுட் கிளாரிஃபை இருந்தால் அதை கேட்குறதுக்கு. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.